என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்துரு கிட்ட வந்து நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க ரியா. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ரியா நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க சந்துரு கிட்ட. அதாவது சந்துரு வந்து நம்ம ரியா வந்து லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் எபிசோடில் வேறு தரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமெடி வந்து பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் தரமாக இருந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மை மேட்ரு வந்து தெரியாது இல்லையா சந்திர ப்ரோவுக்கு. அதாவது இவர் தான் பொய் சொல்லியிருக்காரு நம்ம குரு வந்து இந்த மாதிரி வந்து ரியா வந்து வேலைக்காரி அப்படி இப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு பொய் சொல்கிறதுனால தான் சரி நம்ம வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம வந்து லவரை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து சந்திர ப்ரோ வந்து நினச்சாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வந்து என்னடா இது அதாவது ஒரு வேலைக்காரின்னு சொல்லிட்டா ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேறு மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப வந்து திகிச்சு வந்து நிற்கிறாரு. சரி என்னடா நடந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம ரியா அதாவது ரியாவை எங்கே போகிற அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது இவங்க வந்து அதாவது ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாக வந்து போடுறாங்க இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் வருது. எங்கே போகிற என்ன பண்ணுற அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது இவங்க வந்து ஏதோ வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம ரியாவும் பார்த்துட்றாங்க. அதேமாதிரி சந்திர ப்ரோவும் பார்த்துட்றாங்க. ரெண்டு பேருமே என்னடா நடக்குது இங்கே வந்து வேலைக்காரின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா வேறு மாதிரிலாம் நடக்குது. இவங்க பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இவ அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது இவன் வந்து வேலைக்காரியெல்லாம் கிடையாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாரு நம்ம சந்திரபுரு. உடனே வந்து கால் பண்ணி நம்மளோட குரு கிட்ட கேட்குறாரு, இவன் யார் மரியாதை வந்து கரெக்டாக வந்து என்கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து பொய் சொல்லாத. இவன் நடந்துக்கிறத பார்த்தாலாம் வேறு மாதிரி நடக்குது. நான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கால் பண்ணி நம்ம குரு கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் குரு வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட முதலே சொல்லணும்னு தான் நினச்சேன். சரி 2 நாள் போட்டோம், நீ பண்ணுற அலப்பறெல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த குரு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ப்ரோ இது முதலே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அது ஒரு விதம் நல்லா தான். நான் வந்து போய் சொன்னதுனால இப்போ வந்து அவள் யார் என்னன்ற உண்மை எல்லாமே வந்து இப்போ எனக்கு தெரிய வருது உன் மூலியமாக. முன்னையும் வந்து ஹெல்ப் பண்ணேன், இப்போயே வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது இவன் நேராக போயிட்டு வந்து ரியா கிட்ட வந்து உண்மை வந்து பேசுகிறாங்க நம்ம சந்திரபுரு. என்னங்க நீங்கள் வந்து வேலைக்காரின்னு சொன்னாங்க, இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் நான் வந்து வேலைக்காரியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நான் வந்து குருவும் கையில் வந்து பிரிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி நடந்தது. அவங்களுடைய லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இது வந்து பிரிக்கவே முடியாது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எல்லா உண்மையும் வந்து நம்ம சந்திரபுரு கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம குரு கிட்ட எல்லாமே போட்டு வந்து உடைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா இப்போ நம்ம குரு எப்படா வீழ்றாரு, அதாவது பிளாஸ்பாக்காக ஓடிட்டு இருக்குல்ல, இப்போ இது வந்து எப்படி கிளைமேக்ஸாக கொண்டு வராங்க அப்படின்னாக்கா அதை சென்டிமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு வந்து வீழ்றாங்க. இந்த சென்டிமெண்ட் மூலமாக தான் நம்ம குருவும் கையில் வந்து பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வராங்க. ரியாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதான் என்ன நம்ம குருவோடைய இந்த மாதிரி வந்து நடந்தது இல்லையா, நம்ம கயலோடைய மாமா பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்சியை வந்து நடக்க போகுதுங்க. அது வந்து ரியாலிட்டிக்கை வந்து கொண்டு போகிறாங்க. இது வந்து எப்படி நடந்ததுனாக்கா நம்ம இப்போ குரு வந்து நம்ப வைக்கிறதுக்காக கயலுடைய மாமா இருக்காங்க இல்லையா, அந்த மாமா வந்து அந்த ஆளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி இப்போ வந்து சென்டிமெண்ட்டாக வந்து குழி பறிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட இருந்து குழி பறிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கூட இருந்து குழி பறித்து இப்போ நம்ம குரு வந்து அந்த வலைக்குள்ள வந்து சிக்கிறாங்க. அந்த வலைக்குள்ள சிக்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸை கட் ஆகி ரியாலிட்டிக்கு வந்து போக போகிறாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கதையை வந்து நகருதுங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு எபிசோடுமே வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுதுங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா குழி பறித்து தான் நம்ம குரு வந்து அதாவது கவுக்குறாங்க. இது வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து குருவும் கையில் வந்து பிரிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படின்னா எப்படா வந்து குழி பறிக்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லா எது சொன்னாலுமே வந்து நம்புற அளவுக்கு வந்து குருவுக்கு வந்து அந்த ரவுடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து நம்ம குருவை நம்புற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது சொன்னாலுமே நம்புற மாதிரி வந்து சென்டிமெண்ட்டாக வந்து சொல்லி சரி எது சொன்னாலும் அவன் நல்லா தான் நல்லா தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிடுறாரு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல எப்படி பிரியறான்றது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க
வரப்போகுதுங்க. ஒவ்வொரு எபிசோடில் வேறு தரமான ஒரு எபிசோட வரப்போகுதுங்க. ஒவ்வொரு எபிசோடில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியா வந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒன்றுமே வந்து முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கார்த்திகை வந்து மலேசியா போயிட்டாங்க. அதாவது இது எதுக்கு என்ன அப்படிங்கிறது ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் என்ன பண்ணுறது, ரியாவில் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாக்கா இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. அவர் எங்கே வந்து போகிறாருன்னா, அதாவது இன்னொரு ஆளை வந்து பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.